ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான வீடியோ தான். உங்கள் மொபைலோட வால்பேப்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது மேஜரானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கீங்கன்னு வைங்களேன். உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஐக்கான் இல்லாத இடம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஹோம் செட்டிங்ஸ், விஜெட்ஸ், வால்பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வால்பேப்பர்ஸ்குள்ளே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் வால்பேப்பர்ஸ் இருக்கும், இல்லை கேலரி வரும். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ஏதாவது பிக்சர் வச்சுருக்கீங்க, அதை வந்து வால்பேப்பராக செட் பண்ணணும் அப்படின்னா கேலரி கொடுங்க. ஸோ உங்கள் மொபைலில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் வரும். இதில் ஏதாவது நீங்கள் வால்பேப்பரை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, இது ஒன்று. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு இவங்களே மொபைலில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் இருக்கும். மேபி அதில் வந்து ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். வால்பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வால்பேப்பர் டிசைன் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஃபில்டராக கொடுத்துருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வால்பேப்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த வால்பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்தோன்னே இந்த மாதிரி லோட் ஆகி வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர் வரும். இது பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும் வேணுமா, இல்லை லாக் ஸ்க்ரீன்லேயும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ரெண்டுக்குமே வேணும் அப்படின்னா போத் கொடுத்துடலாம். இல்லை ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் வேணும்னா ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் சேம் வால்பேப்பர் வச்சனால உங்களுக்கு மாற்றம் தெரியல. நீங்கள் உங்களோட வால்பேப்பர் வச்சிங்க அப்படின்னா மாறிடும். சரியா, உங்களோட லாக் ஸ்க்ரீன்லேயும் இதே வால்பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் போத் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் இந்த வால்பேப்பர் இருக்கும். சரியா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால்பேப்பர் இருக்கும், லாக் ஸ்க்ரீனில் வேறு பிக்சர், பிடிச்ச பிக்சர் கூட நீங்கள் வைக்கணுன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா, அதில் ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக லாக் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து செட் ஆயிரும். சரியா, ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் மெத்தடில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.